நாங்க பிளான் பண்ணது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்லிட்டு போன ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க போத்தீஸ்க்கு போலான்னு தாங்க கிளம்பணும். கொஞ்சம் தூரம் போனதுமே பாத்தீங்கன்னா தம்பிக்குட்டி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு மேல போனா சரியா வராதுன்னு சொல்லிட்டு பாதியிலேயே திரும்பிட்டோம். தம்பிக்குட்டியை வச்சுட்டு வெளியே கிளம்பணும்னாவே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தாங்க இருக்கு. ரெடி ஆயிட்டோம், எப்படியா இருந்தாலுமே ட்ரெஸ் எடுக்க தானே போறோம்னு சொல்லிட்டு ஒரு சாரி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்குமே போயிட்டோம். தம்பிக்குட்டி பாத்தீங்கன்னா ஷாப் ஓனர் கிட்ட ரொம்பவே சிரிச்சு பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். சேம் மாடல்லயே 3 சாரி செலக்ட் பண்ணிருந்தேன். கலர் மட்டும் தாங்க வேற. எந்த சாரியை நான் சூஸ் பண்ணன்றதை நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அப்புறம் மறுநாள் சண்டேக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த துணி எல்லாமே 2-3 பேட்சா துவைச்சு வச்சுட்டேன். அதெல்லாமே டிவி பாத்துக்கிட்டு தனித்தனியா மடிச்சு அந்தந்த பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. நான் எப்போ ஃப்ரீ ஆகுறேனோ அதுக்கப்புறம் தான் ரூமே ஓபன் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுப்பேன். அவ்வளவுதாங்க. இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.